அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் மூலிகை பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூலிகை திப்பிலி. நம்ம சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபம் அப்படின்னு 3 சொல்லியிருக்காங்க. இந்த கபம் தான் சளி இருமல் போன்ற நோய் வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த சளி இருமல் வர முக்கிய காரணமான கபத்தை நீக்க நம்ம திப்பிலியை பயன்படுத்தலாம். திப்பிலி பற்றிய தகவல்களும் அந்த திப்பிலியை எப்படி நம்ம மருத்துவத்தில் யூஸ் பண்ணலாங்கிற பற்றிய தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். திப்பிலி இதை சித்த மருத்துவத்தில் கோலை அரிக்கின்னு சொல்கிறாங்க. கோலைங்கிறது சளி. அந்த சளியை நீக்கக்கூடிய ஒரு மூலிகையாக பயன்படுத்துறதுனால கோலை அரிக்கின்னு சொல்கிறோம். அதாவது சளி இருமலை நீக்கக்கூடிய மருந்துகளில் திப்பிலி முதன்மையான மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வர்றதுனால இதை ஆதி மருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த திப்பிலியை மருத்துவத்தில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். திப்பிலியை சித்த மருத்துவத்தில் சளி இருமலுக்கு பயன்படுத்தணும்னு முன்னையே சொல்லியாச்சு. அது இல்லாமல் தேமலுக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் மற்றும் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட ஒரு மருந்து திரிகடுக்கு சூர்ணம். அந்த திரிகடுக்கு சூரணத்தில் மிளகு சுக்குவோடு சேர்த்து திப்பிலியும் சேருது. இந்த திரிகடுக்கு சூர்ணத்தை 2 கிராம் அளவுக்கு தேனில் சாப்பிட்டு வந்தால் சளி இருமல் தொண்டைக்கட்டு போன்ற பிரச்சனைங்க நீங்கும். சித்த மருத்துவத்தில் இளைப்பு என்று சொல்கிற டிபியில் உண்டாகக்கூடிய பிரச்சனையை குறைக்க திப்பிலி கூட கடுக்காயை சேர்த்து 1 கிராம் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்லாம். இன்னொரு எளிய முறையும் இருக்குது. திப்பிலி 1 கிராம் கூட கம்மாறு வெற்றிலையை சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். தேமலுக்கு திப்பிலியை 2 கிராம் அளவுக்கு காலையில் நைட் 2 வேளை 1 மாதம் தேனில் சாப்பிட்டா சரியாகும். ஒரு 5 கிராம் அளவுக்கு திப்பிலி எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் பால் ஊற்றி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா ஆஸ்துமாவுக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இதை தவிர திப்பிலியானது சித்த மருத்துவத்தில் திப்பிலி ரசாயனம், நிலவேம்பு கஷாயம், கபசுர கஷாயம் போன்ற மருந்துகளில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற மருந்துகளை சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பெற்று பயன்படுத்தலாம். இது போன்ற மூலிகை பற்றிய தகவல்களும் மருத்துவம் சார்ந்த பல்வேறு தகவல்களையும் தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.